நான் இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் தேவி பாகவதத்தில் அடுத்து ரெண்டாவது பாகத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேற்று வந்து தேவி பாகவதம் பற்றி ஒரு அறிமுகம் தான் அதில் வந்து எந்தெந்த எத்தனை இது இருக்குது, அதில் எதுன்றத பேரெல்லாம் படித்து எல்லாம் சொன்னோம். இன்றைக்கி வந்து அதோட ரெண்டாவது டாப்பில் நாரதர் வந்து உபதேசம் பண்ணுறது. இது வந்து சூத முனிவர் வந்து சொல்கிறார் இல்லையா, சொல்லும்போது அது பண்ணால நீ வந்து நாரதர் வந்து உபதேசம் பண்ணுறாரு. யாருக்குன்னா வியாசருக்கு. எதுக்காக பண்ணுறாரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை தான் சொல்லுவாங்க. குறளில் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. ஒரு பொருளை விழைதலும் வெறுத்தலும் இல்லாத அறநெறியாளர்கிட்ட வந்து எந்த காலத்துலேயும் அவங்களுக்கு வந்து துன்பன்றது ஒன்று வரதில்லை. அது மாதிரி அறநெறியாளர்களாக இருந்த அந்த வியாசர் வந்து என்ன பண்ணுறாரு, ஆசிரமத்தில் இருக்கும் அவங்களுக்குன்னு காட்டில் வந்து ஆசிரமம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் இருந்த இடத்துல ஒரு மரத்தில் வந்து ஆணும் பெண்ணுமா இருக்கிற 2 குருவிங்க ரொம்பவும் அந்யோன்யமாக 2 குருவிங்களும் கூடு கட்டி, அந்யோன்யம்னா விட டக்குன்னு வந்து நம்ம வேறு மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது. அந்யோன்யம்னா ரொம்பவும் அன்பாக பொறுப்பாக, இந்த ஆண் குருவி செய்ய வேண்டிய வேலையை அது கரெக்டாக செய்யும், பெண் குருவி செய்ய வேண்டிய வேலையை செய்யும், சில நாள் 2ம் பகிர்ந்து செய்யும். அந்த மாதிரி செய்யறத வந்து நம்ம வியாசர் வந்து தன்னுடைய அரண்துலேருந்து ஆசிரமத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதுங்க 2ம் எப்படி பண்ணுதுங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்து எப்படி அழகாக கூடு கட்டுதுங்க, வீடு கட்டுதுங்க அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு வந்து கதை மட்டும் கிடையாது, அவர் பார்க்குறாரு அப்படின்றது கிடையாது. இது வந்து நம்ம யோசிக்கணும். ஒரு வீடு, ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு குழந்தை, அதை மாதிரி இருக்கிறது தான் குடும்பம். அதில் வந்து அவங்க 2 பேரும் எவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறாங்களோ, எவ்வளோ ஒற்றுமையாக எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் 2 பேரோட ஈடுபாடோடு செய்யும் பொழுது அந்த குடும்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து அதை பார்த்து வளரும். அப்படி வளரும்போது அந்த குழந்தையோட மனோபாவமோ அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துலேருந்தே என்ன ஆயிரும், நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா இந்த மாதிரி இருந்தாங்க, அதனால் நாமளும் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு அந்த பார்த்து வளரும் போதே நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல இதுவெல்லாம் பார்த்து அந்த குழந்தையும் அதே போல் வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னது வந்து நம்ம செடி நிறைய இப்போ வயல்லலாம் நெல் பயிர் போடுறாங்க, அதே மாதிரி செடியெல்லாம் நட்டுறோம், பூந்தோட்டம் வைக்கிறோம், எது எங்கே பண்ணாலும் களை செடின்னு சொல்லிட்டு வரும், தேவையில்லாத செடிகள் வரும். அதை எடுத்தோம்னா தான் நெல் பயிர் நல்லா செழிப்பாக வரும், கலக்காய் நல்லா வரும். அது மாதிரி எந்த ஒரு நம்ம மரம் நடுறோம், பூச்செடி நடுறோம், பூந்தோட்டம் வைக்கிறோம், அதெல்லாம் நல்லா வளரும். அது வளர்றதுக்கு வந்து இருக்கிற களை செடியை வந்து நம்ம எடுத்தாலும் திரும்ப அந்த களை செடி என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும். அது வந்துட்டே இருக்கும்போது அதை என்ன பண்ணோம், எடுத்துனே இருந்தால் தான் இந்த செடிகள் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஆனால் களைச்செடி இல்லாமல் இருந்தாக்கா, எடுக்காமல் இருந்தோம்னா இந்த செடி வந்து அந்த அளவுக்கு வளராது. ஏன்னா இதோட சத்தெல்லாம் வந்து வளரும்போது அந்த களைச்செடியும் எடுத்துக்கிட்டு அந்த களைச்செடி நல்லா நல்லா செழித்து வளர்ந்துடுச்சுன்னா இந்த வளர்ந்து பயன் தரக்கூடிய மரத்தை செடியை எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது அப்படியே அமுக்கிட்டு வளர விடாமல் செஞ்சிடும். அதனால தான் அதை என்ன பண்ணுவாங்க, அந்த களை செடியெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்துட்டு இந்த செடியை வந்து சுற்றி எல்லா மண்ணெல்லாம் கொத்தி விட்டு தண்ணி விட்டு அதை வளர வைப்பாங்க. வளர வச்சு அதுக்கான ஒரு ஸ்டேஜில் என்னென்ன செய்யணுமோ அதுக்கெல்லாம் செஞ்சு அதை அறுவடை வரும்போது அறுவடை பண்ணுறாங்க. அதே போல் தான் வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாம் அந்தந்த பக்குவம் வரும்போது அந்தந்த ஸ்டேஜில் அது பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும். அந்த களை செடிகள் அப்படின்றது வீட்டில் இருக்கிற நம்மளாகவும் இருக்கலாம். ஏன்னா நாம் வந்து நல்ல விதமாக வீட்டில் இல்லாமல் வீட்டில் எப்போவும் வந்து நல்ல அறிவுடைய தன்மையாக இல்லாமல் நம்ம வேறு விஷயங்களை பேசி பார்க்க வந்து குழந்தைகள் எப்படி வரும், அதே மாதிரி வந்துடும். திணை விதைத்தவன் திணையை தான் அறுவடை பண்ணுவான், வினையை விதைச்சவன் வினையை தான் அறுவடை பண்ணுவான். அதனால் நம்ம என்ன அங்கே விதைக்கிறோமோ வீட்டில் அதை தான் வந்து நம்ம குழந்தைங்க பார்த்து வளர்கிறாங்க. அவங்க பெரியவங்களை ஆகும்போது அது மனசில் அவங்களுக்கு பதிஞ்சிரும். அதுதான் வாழ்க்கை, இவங்க நம்ம வீட்டில் வாழ்ந்தாங்களே அது மாதிரி நம்ம வாழணும், இதுதான் அப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து அவங்களுக்கு பதிஞ்சிரும். அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம அறிவோட தன்மையான திருக்குறளில் சொல்கிற மாதிரி நம்ம யோசிக்கணும். ஒன்று அதை மாதிரி தான் நம்ம வியாசர் என்ன பண்ணுறாரு, அங்கே யோசிக்கிறாரு. அந்த குருவிங்க எவ்வளோ அழகாக அந்யோன்யமாக 2ம் திணிக்கும்
மனுஷனை மாதிரி 6 அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பெரிய அறிவு மனுஷனுக்கு இருக்குது, 6வது அறிவு. அதை தான் சிந்திச்சு யோசித்து எல்லாம் செயல்படுத்துறது. அந்த அறிவு வச்சுட்டு நம்ம வந்து சரியான பாதையில் சிந்திச்சு சரியான இதுவில் போகணும். சுயநலம் இல்லாத சிந்திப்பாக இருக்கணும். அந்த சிந்திப்பு எந்த மாதிரி இருக்கணும்? சுயநலம் இல்லாத சிந்திப்பாக இருக்கணும். தனக்கு மட்டும்தான் தான் அப்படின்றது இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரி இந்த பறவைகள் வந்து அந்த மாதிரி சுயநலம் இல்லாத சிந்திச்சு ரெண்டும் ஒன்றா சேர்ந்து கூடு கட்டி முட்டையிடுதுங்க. முட்டையிட்டு அந்த முட்டைக்கு பொரிக்கிறதுக்கான உரிய காலம் வரலும் வந்து அதை பாதுகாத்து முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு வெளியே வருது. வெளியே வந்த உடனே இந்த 2 பறவையும் அந்த குஞ்சுக்கு தேவையான உணவை கொடுக்குது. உணவை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதோடைய மூக்குகளையும் சிறகுகளால் தடவி கொடுக்குது. ஒரு அம்மா அப்பானா எப்படி ஒரு அரவணைப்பு ஒரு பரிசம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி இது எல்லாத்தையும் வந்து ஒரு பாசமாக அந்த குருவி குஞ்சுங்க பண்ணும்போது இது எல்லாத்தையும் நம்மளோட வியாசர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த பறவை குஞ்சுகள் வந்து ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்குது. அதை விட ஆனால் பாசமாக இருந்தாலும் சாப்பாடு கொடுக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனால் ரொம்ப அதிகமாக பாசமாக இருக்கிறதால மானிடர்கள் தங்கள் புத்திரர்களிடம் வாஞ்சை வைத்திருப்பது வியப்பன்று. ஒரு பறவைகளே வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அது என்ன பண்ணிடும், வளர்ந்து பறக்க கற்றுட்ட உடனே தானாக பறந்து போயிடும். அது நம்ம அப்பா நம்ம கூட இது நம்ம தங்கச்சி பாப்பா அது மாதிரிலாம் அதுங்க இருக்காது இல்லையா. அவங்களோட இதில் அவங்க தானாக அப்படியே போயிடுவாங்க. ரெண்டாவது அவங்கவுங்க அப்படியே போயிடும். ஆனால் நம்மளோட மனிதனோட இயல்புல வரும்போது அவங்களோட புத்திரிகள் இருக்கிறாங்கன்னாக்கா நம்ம வளர்க்குறோம், எல்லாம் செய்கிறோம், அவங்களுக்கு தேவையான கடமைகள் எல்லாம் பார்க்குறோம், நம்மளால் முடிஞ்சது எல்லாமே செஞ்சு அவங்கள படிக்க வைக்கிறோம். அவங்க நம்மளோட பெற்றோருடைய கடமைகள் என்னமோ அது எல்லாத்தையும் செஞ்சு பண்ணும்போது அந்த குழந்தைகள் என்னாவது அந்த பெற்றோர்கிட்ட அளவுக்கு அதிகமான பாசங்களை வைக்கிறாங்க. அதே மாதிரி பெற்றோர்களும் தன் குழந்தைங்க மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தையும் வச்சு கண்டிப்பையும் வச்சு எங்கே கண்டிக்கணுமோ அங்கே கண்டிப்பாங்க. எந்த இடத்துல வந்து பாசமாக இருக்கணுமோ அந்த இடத்துல பாசமாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இந்த குருவி குஞ்சுகளோட அக்கறையையும் நான் அதனுடைய நாட்டத்தையும் பார்த்து நம்ம வியாசர் என்ன பண்ணுறாரு, இப்போ நம்ம மனுஷன் வந்து உண்மையிலே அதில் வந்து குருவி குஞ்சு பறந்து போயிடும் இல்லையா. ஆனால் மனுஷன் கூட வந்து என்ன பண்ணுவாங்க, பசங்க அவங்க கூடவே இருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்கக்கிட்ட எப்பவுமே இருக்கும். அவங்களும் வந்து தன் பெற்றோரை விட்டு போகக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இவங்களும் நம்ம பசங்க நம்ம கூடவே என்றைக்கும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் அந்த மாதிரி இருந்தால் பசங்களாம் ஒழுக்கமாக நல்லா வளர்க்கணும்னுவாங்க. அதில் புத்திரர்கள் இல்லாதவங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு குழந்தைன்னு அவங்களுக்குன்னு இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த குழந்தைய வளர்க்குறது, அவங்களுக்கான செலவுகள், அவங்கள ஒன்றொன்றையும் பார்த்து அவங்கள பண்ணுறது, அவங்கள படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒன்று அவங்க பார்த்து செய்யும் போது இதெல்லாம் வந்து கடமையாகவும் பாசமாகவும் அவங்க செய்கிறாங்க. அப்படி அந்த கடமை வந்து அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது இல்லையா. அந்த பாசத்துக்கு வந்து அடிமையாகிடுறாங்க. அந்த குழந்தை வந்து தன்னை விட்டு போகக்கூடாதுன்றது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப இதுவாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட நம்மளோட குழந்தை வந்து என்றைக்குமே நம்மளோட தான் இருக்கணும், நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்றது தான் முதல் வந்து அதுக்கு குழந்தைக்கு அடிமையாகிடுவாங்க அப்பா அம்மா. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இது வந்ததுக்கப்புறம் அந்த பெற்றோருடைய அன்பாலையும் பாசத்தாலையும் அந்த குழந்தைங்க என்ன ஆகிடும், பெற்றோர்கிட்ட ரொம்பவும் பாசமாகிட்டு அவங்களும் அதே மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்க, புத்திரன் இல்லாதவனுக்கு எந்தவித நற்கதியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. புத்திரன் இல்லாதவனுக்கு எந்தவித நற்கதியும் இல்லை, அவன் சொர்க்கத்தை அடைய மாட்டான். தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் புத்திரனை அடைந்தவனே சொர்க்கத்தை அடைகிறான் என்று கூறுகின்றது. இப்போ தர்ம சாஸ்திரங்கள்லாம் புத்திரன் இல்லாதவெல்லாம் வந்து சொர்க்கத்தை வந்து அடைய முடியாது அப்படின்னு சொல்லுது அப்படின்றாங்க. ஆனால் உலகத்தை எல்லாருக்குமே வந்து புத்திரர் பாக்கியம் கிடைச்சிடுதா? இல்லை. ஆனால் அப்படி இப்போ என்ன பண்ணுறோம், இல்லைனாலும் என்ன பண்ணுறோம், இப்போல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த தனமாக யோசித்து என்ன பண்ணுறோம், நமக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு வரும்போது வேற ஒரு குழந்தைய எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம வளர்க்கணும் அப்படி ஒரு ஆசை. ஏன்னா அடுத்த வீட்டில் இந்த குழந்தை இப்படி அவங்க கொஞ்சிறாங்க, இது மாதிரி குழந்தையோட போகிறாங்க வராங்க, மாதிரி நாமளும் அந்த மாதிரி செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க வந்து அதை மாதிரி எடுத்தோம் இப்போ செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வியாசருக்கு வந்து அப்போ நமக்கும் ஒரு குழந்தை இருக்கணும், நமக்கும் ஒரு குழந்தை இருக்கணும், இருந்தால் தான் வேத சாஸ்திரங்கள் சொல்கிற மாதிரி என்னால் வந்து இந்த உலகத்தில் வந்து நான் எதுக்காக வந்தேன்,
என்னோட இது வந்து என்னோட மட்டும் போகாமல் அது தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா அவங்க சந்ததிகள், அவங்களுடைய குழந்தைகள் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி வருவாங்க இல்லையா. இப்போ அதுக்கான இது வந்து வாய்ப்பு வந்து நம்ம வியாசத்தில் வந்து இல்லாமல் போயிடுது. அது மாதிரி இல்லாமல் போயிடும்போது அவங்களோட கருத்துக்கள் வந்து நின்று போயிடும், திருப்பி வந்து அடுத்து வராது. அதனால் அதை வர வைக்கணுன்றதுக்காக அவர் வந்து யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒரு புத்திரன் வேண்டும், அதுக்கு என்ன பண்ணணும், மேரு பர்வதத்துக்கு போகிறாரு. நம்ம அங்கே போயிட்டு என்ன பண்ணோம், கடவுளை நினச்சி தவம் இருந்து நமக்கு வந்து ஒரு குழந்தை இது கடவுளுக்கு வந்து எனக்கு குழந்தை வேணும் அப்படின்றதையும் நினச்சி அங்கே போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு தவம் இருக்கும்போது ருத்ரன், விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், சூரியன், கணேசர், கார்த்திகேயன், அக்னி, வருணன் முதலானவர்களின் எந்த தெய்வத்தை உபாசிப்பது என்று முடிவு செய்ய இயலாது குழம்பினார். இப்போ கடவுள் அங்கே போன மேருமலைக்கு போகிறோம், அங்கே போயிட்டு வந்து எந்த கடவுளை நினச்சி நம்ம குழந்தை வேணுன்றதுக்காக எந்த கடவுளை வந்து நம்ம நினச்சி வந்து நம்ம தியானம் பண்ணுறது அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு குழப்பம் வந்துடுது. யாரை இது பண்ணாக்கா நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும் அப்படின்றத வந்து அவர் யோசிக்கிறார். உடனே டக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ இத்தனை கடவுள் இருக்கிறாரு, அதனால தான் நமக்கு இந்து மதத்தில் வந்து குழப்பம் வருது அப்படின்றாங்க. இந்து மதத்தில் வந்து படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது, இது மூணுத்தையும் செய்கிறாங்க ஒவ்வொருத்தருங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லிப்போம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த சூரியன், கணேசர், கார்த்திகைன்லாம் வரும்போது, வாயு இவங்கெல்லாம் வரும்போது இவங்கெல்லாம் வந்து இயற்கை பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கடவுளாக நம்ம பாவிச்சு கும்பிடுறோம். ஓகேவா? அதனால் நம்ம கடவுள் இல்லை எல்லாரையும் கும்பிடுறோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கு நமக்கு பிடிச்ச உருவத்தை கொடுத்து நம்ம அவங்கள கடவுளாக பாவிக்கிறோம். ஏன்னா அந்த இயற்கையையும் உருவம் கொடுத்து வணங்கக்கூடிய மதம் வந்து நம்ம இந்தியர்கள், அதுலேயும் தமிழர்கள் வந்து ரொம்ப நிறைய அதை பண்ணுறாங்க. அந்த சமயம் ஒரு யோசனை அது மாதிரி குழம்பின்னு இருக்கும்போது நம்ம நாரத மகாமுனிவர் அங்கே வரார். அங்கே வந்த உடனே வியாசர் அவரை வரவேற்று வீட்டுக்கு வராங்களா, அவங்களை கௌரவிக்கிற வழியாக வராங்கள உபசரிக்கிறாரு. சிந்தாக்குளம் உடையவராக வியாசர் காணப்பட்டதை பார்த்த நாரதர், சிந்தாக்குளம் அப்படின்னா அதான் குழப்பத்தில் இருக்கிறாரு நம்ம வியாசர் இல்லையா. அதை பார்த்த உடனே நாரதர் தெரிஞ்சுட்டு என்ன உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய மனசில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு அலமோதிட்டு உங்களை இது பண்ணிட்டு இருக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து மகரிஷி சொல்கிறாரு, புத்திரன் இல்லாதவனுக்கு நற்கதி இல்லைன்னு வேதம் சொல்லுது. இப்போ நான் வந்து எத்தனையோ ஒரு பிறவியிலையும் எத்தனையோ வியாசராக வந்து இந்த பிள்ளை இந்த மாதிரி வியாசர் நான் வந்திருக்கிறேன். ஆனால் புத்திரன் இல்லாதவனுக்கு நற்கதி இல்லைன்ட்டு வேதம் சொல்லும் போது அப்போ எனக்கு வந்து இவ்வளோ நான் நல்லது எல்லாமே பண்ணாலும் எனக்குன்னு ஒரு புத்திரன் இருந்தால் தான் எனக்கு வந்து நல்ல கதி அமையும். அதனால் அந்த குழந்தை வேணும், புத்திரன் வேணுன்றதுக்காக நான் வந்து என்ன பண்ணணும் செய்யணும் அப்படின்றத நான் யோசித்து குழம்பின்னு இருக்கிறேன். யாருக்கிட்ட போயிட்டு கேட்கறது, இவங்களுக்கு பேரெல்லாம் சொல்லிவிட்டு இவங்கள யாருக்கிட்ட போய் நான் கேட்கறது, இல்லை எப்படி அதை செய்யறது, இதுக்கான முயற்சிகள் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து நான் குழம்பிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு தீர்வை வந்து நீங்கள் என் கூட இருந்து எனக்கு வந்து சொன்னீங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இதுக்கான தவம் செய்து புத்திர பாக்கியத்தை பெறலாம் என வந்த எனக்கு தெய்வத்தை குறித்து தவம் செய்வது என்பதில் தெளிவு ஏற்படவில்லை. இப்போ புத்திரம் வேணும்னா கடவுளை நோக்கி தவம் செஞ்சாதான் குழந்தை கிடைக்கும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து தெளிவு இல்லை. சர்வஞரான தாங்கள் தான் எனக்கு அறிவுரை கூற வேண்டும். எல்லாத்தையும் அறிஞ்சவரான நாரத மகாமுனிவர் நீங்கள் தான் எனக்கு அதுக்கான ஒரு முடிவை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக கேட்குறாரு. கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நாரதர் வந்து ரொம்பவும் நம்மளை அந்த பேர் என்னது, சர்வஜரான அப்படின்னா சகலமும் அறிந்தவரான நீங்கள் தான் எனக்கு சொல்லணும்னு சொல்லி இவர் வந்து உயர்த்தி ரொம்ப இடத்துல வச்சு கேட்கும்போது இவருக்கு ரொம்பவும் என்ன அந்த வார்த்தை வந்து நாரத மகாமுனிவருக்கு வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியை கொடுக்குது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, தங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பம் என் தந்தையான பிரம்மதேவருக்கும் வந்துச்சு. முன்பொரு சமயம் வந்தது. லக்ஷ்மிபதியான நாராயணனை தரிசிக்க அவர் வைகுண்டம் போறாரு. அப்போ பரந்தாமன் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அதை பார்த்து அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. சகல ஜகத்துக்கும் இரட்சகராக விளங்கும் நாராயணன் யாரை குறித்து தியானம் செய்கிறார்?
எல்லாரையும் ரட்சித்து காக்குறதா நாராயணன். ஆனால் அவரே வந்து என்ன பண்ணுறாரு, தியானத்தில் இருக்காரு. அப்போ அவர் எதுக்காக தியானம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு யோசனை வருது. அதனால விவரத்தை அறிந்து கொள்ள ஆவலோடு நாராயணிடமும் தம்முடனிய சந்தேகத்தை பிரம்மன் வினவினார். இந்த சந்தேகத்தை வந்து பிரம்மன் என்ன பண்ணுறாரு, நாராயணன் கிட்டேயே போட்டு கேட்குறாரு. லக்ஷ்மி பதே. லக்ஷ்மி பதேனா அது லக்ஷ்மியின் பதியே, லக்ஷ்மி தேவியின் பதியே. கோவிலுக்கெல்லாம் போகிறோம், கோவிலுக்கெல்லாம் போகும்போது என்ன சொல்லுவாங்க, பெருமாள் கோயில் போகிறோம், சிவன் கோயில் எங்கே போனாலும் என்ன பண்ணுவாங்க, அம்மை அப்பன் முதல்ல வந்து தாயார் சன்னதியில் போயிட்டு கும்பிட்டுட்டு அப்புறம்தான் வந்து பெருமாளோட சன்னதிக்கு வந்து கும்பிடணும். அதுதான் வந்து முறை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், போகிற அவசரத்தில் தாயாருக்கு வந்து அப்புறம் தான் வருவோம். இங்கே நேராக போயிட்டு பெருமாள் சந்ததியை அவங்கள கும்பிட்டுட்டு அப்புறம் தான் தாயாரை கும்பிட்டுட்டு அப்புறம் சுற்றி இருக்கிறவங்கள எல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த மாதிரி தான் செய்யணும். அதனால லக்ஷ்மி பதே அப்படின்வார் பிரம்மா. லக்ஷ்மி பதேனா என்னது, நாராயணனோட மனைவி, நாராயணனோட மனைவி லக்ஷ்மி. அதனால என்ன சொல்றாங்க, லக்ஷ்மி பதே அப்படின்றாங்க. தங்களுடைய நாபி கமலத்திலிருந்து உண்டான நான் தங்களுடைய ஆஞ்ஞையினால் சகல ஜீவராசிகளையும் படைத்து வருகிறேன். யாரு, பிரம்மா. பிரம்மா வந்து எதுல உருவானாரு, நாராயணனோட நாபி கமலத்திலிருந்து உருவானவர். நாராயணனோட எல்லா சகல உத்தரவால எல்லா ஜீவராசியும் வந்து என்ன பண்ண படைச்சி வர்றாரு. அப்படி படைக்கப்பட்ட ஜீவன்களை தாங்கள் ரட்சித்து வருகிறீர்கள். சூரியன் ஆகாயத்தில் சஞ்சரிப்பதும் வாயு தென்றலாகவும் பெருங்காற்றாக வீசவும் அக்னி சப்த ஜுவாலைகளுடன் பிரகாசிப்பதும் மேகங்கள் நீரை வர்ஷிப்பதும் தங்கள் அனுகிரகத்தாலேயே நடைபெற்று வருகின்றது என நான் காண்கின்றேன். ருத்திரர் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அதாவது இந்த ஜகத்திலே தங்களுடைய எல்லாவற்றுக்கும் காரணம் பூதராக நான் கொண்டிருக்கின்றேன். தங்களை விட சிறந்த தெய்வம் வேறொன்றும் இருக்கிறதா? தாங்கள் நிஷ்டையிலிருந்து தியானித்து இருக்கிறீர்கள். ஹே பிரபு, உத்தமமானவர்களுக்கு மறைக்க தகுந்த ஒன்றும் இல்லை என தர்மசாஸ்திரங்கள் கூறுகிறது. எனக்கு தாங்கள் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன்னா தர்மசாஸ்திரங்கள் வந்து என்ன சொல்லுதுன்னா, உத்தமமாக இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அப்படின்னு, அவங்க வந்து ரொம்பவும் சிறந்தவங்களாக மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உத்தமரான நீங்களே ஏன் இப்போ தியானம் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு வந்து நீங்கள் அதை விளக்கி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா வந்து பிரார்த்திக்கிறாரு. விஷ்ணு அந்த கோரிக்கையை ஏற்று அதுக்கு பதில் சொல்கிறாரு. நான்முகா, நீயும் நானும் ருத்திரனும் முறையே சிருஷ்டி ஸ்திதி சம்காரம் என்ற 3 வகைப்பட்ட கர்மங்களுக்கு அதிபதிகளாக இருப்பதை தேவாசுரர்களும் மனிதர்களும் அறிவார்கள். நீ படைப்பதும் நான் ரட்சிப்பதும் ருத்திரன் அழிப்பதும் சக்தியினாலேயே நடைபெறுகிறது. நீ படைக்கும் போது அந்த சக்தி உன்னுடைய ராஜச குணமாகவும் ரட்சிக்கையில் என்னிடம் சாத்விக குணமாகவும் ருத்திரன் அழிக்கையில் அவரிடம் தாமச குணமாகவும் வியாபித்திருக்கிறது. அச்சக்தி நம்மிடையே வியாபித்து இருக்காவிடில் நாம் நம்முடைய தொழில்களை நடத்தி வர முடியாது சொல்றாங்க இல்லையா. இப்போ பிரம்மா வந்து படைக்கும் போது அவருடைய ரட்சிக்கும் தன்மையா இருக்கிறாங்க, அதாவது ராஜச குணமா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் வந்து நாராயணன் வந்து என்ன பண்ணாரு, ரட்சிக்கிறாரு. ரட்சிக்கும் போது சாத்விக குணம். சாத்விக குணம்னா என்ன, அமைதியான குணமா இருக்கிறாங்க. ருத்ரன் அழிக்கையில் ருத்ரன் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் ஆக்ரோஷமாக கோவம் வரா மாதிரி இருப்பார் இல்லையா. அதுதான் இதெல்லாம் வியாபித்து இல்லைன்னா நம்முடைய தொழில் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, செவ்வனே செய்ய முடியாது. லக்ஷ்மியுடன் நான் மகிழ்ந்திருப்பதும் கருடன் மீதேறி சென்று யுத்த ரங்கத்தில் அசுரர்களோடு போரிடுவதும் அந்த சக்தியாலே தான். 5000 வருடங்கள் இடைவிடாமல் நான் அசுரர்களுடன் போர் புரிந்து உனக்கு தெரியும். என்னுடைய செவிகளிலிருந்து உண்டான மது கைடபன் என்ற 2 அசுரர்களும் தேவியின் அருளாலே வதம் செய்யப்பட்டார்கள் என்பதை மறந்துவிட்டாயா? எனது அவருடைய செவியிலிருந்து காதிலிருந்து தான் உருவானாங்க. யாரு, மது கைடபன் அப்படின்ற ஒரு 2 பேர். அந்த 2 அசுரர்களும் தேவியோட அருளால வதம் செய்யப்பட்டாங்க அப்படின்ற நீ வந்து மறந்துட்டியா?
பார்க்கடலில் ஆதிசேஷன் மீது நான் சயனித்து இருக்கும்போது நான் படுத்துட்டு இருக்கும்போது யுகா யுகங்களில் மத்தியசிய கூர்மாதி அவதாரங்கள் எடுப்பதும் என் விருப்பத்தால் என்று நினைக்காதே. அச்சக்தியின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டே நான் செயல் புரிகிறேன். எல்லாமே நான் பண்ணுறதும் நாராயண சொல்லி நான் பண்ணுறது எல்லாமே என்னுடைய விருப்பப்படி தான் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நீ நினைக்காத. இது எல்லாத்துக்கும் சக்தி இருக்குது. யார் சக்தி? தாயார் தான். அந்த சக்திக்கு உட்பட்டு தான் நான் எல்லாமே செய்யறேன். குமாரா, எனினும் மேம்பட்ட ஒரு புருஷனை காணவில்லை என சொன்னால் முன்னர் நான் யுத்தம் செய்து மிகவும் களைத்து போய் வில்லின் நுனியை பூமியிலே ஊன்றி அதன் மீது சாய்ந்து உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் போது வில்லில் நான் அருந்து என் சிரத்தை அறுத்தெறியவில்லையா? என்னது? ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது கலைச்சி போயிடுறாரு. கலைச்சி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு? அந்த வில்லோட நிற்க வச்சுட்டு அது மேலே சாஞ்சிட்டு தூங்கும்போது அந்த நான் அருந்து விழுந்துருது. அந்த அருந்து விழும்போது அந்த வில்லில் தலை சாஞ்சதை தலையை என்ன பண்ணிடுது? அறுத்துடுது. இது உங்களுக்கு தெரியாதா? அப்போ நீ குதிரையின் சிரத்தை கொண்டு எனக்கு பொருத்தினாய். அதனால் தான் நான் ஹயனானேன். ஹயன் தான் யார்? இன்னைக்கு ஹயன்கிரீவன் என்றும் அழைக்கப்பட்டேன். இதனை நீ அறிந்திருந்தும் இந்த குழப்பத்துக்கு எவ்வாறு உள்ளானாய்? இந்த விவரம் நீ தெரிஞ்சிருந்தோம் இந்த குழப்பம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னும் போது இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, இவங்க எல்லாமும் பண்ணும்போது அங்கே முக்கிய புள்ளியாக இருக்கிறது யார் அப்படின்னா லக்ஷ்மி தேவி, அவங்களுடைய துணைவியார். ஒன்றும் அவங்க விருப்பப்படி அவங்க செய்யாமல் அவங்க என்ன 2 பேரும் கலந்து பேசிட்டு அதில் அவங்க சொல்கிறது சரியாக தான் இருக்குது அப்படின்றத அவர் அங்கே கரெக்டாக நம்ம பிரம்மாவுக்கு சொல்கிறாரு. நீ அறிந்திருந்தும் இந்த குழப்பத்துக்கு எவ்வாறு உள்ளானாய்? என்னை செயல்படுத்தி வரும் சக்தியையே நான் தியானித்து கொண்டிருந்தேன். அதைவிட மேலானது ஒன்றுமில்லை, நான் அறிந்ததும் இல்லை என்றார் விஷ்ணு. அந்த சக்தியை விட மேலான சக்தி வேற எதுவும் கிடையாது. வேற எந்த சக்தியும் நான் தெரிஞ்சிருந்ததும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. புண்ணிய புருஷரே, நாராயணன் என் பிதாவான பிரம்ம தேவருக்கு கூறிய அந்த பர தேவதையே மேலான தெய்வம். இப்போ நம்ம நாரதர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா சொன்னார் இல்லையா, பிரம்மதேவர் நாராயணன் தியானத்தில் ஏன் பண்ணி கேட்டார் இல்லையா, அப்போது அந்த நாராயணன் தான் என் பிதாவான பிரம்மதேவருக்கு கூறிய அந்த பரதேவதை தான் நம்ம இருக்கிற அந்த படைத்தல் காய்த்தல் அழித்தல் 3 பேருக்கும் மேலே இருக்கிற பரதேவதை. அவங்க 3 பேரையும் மேலே உயர்ந்திருக்கிறது யாரு? அந்த பரதேவதை தான். தேவியின் பாத கமலங்களை தியானித்து உமது குறை நீங்க பெருங்கள்னு சொல்லிட்டு நாராயணர் சொல்றாரு. அப்பனா என்னது? நீ சூரியனையும் போய் கேட்க வேணாம், வாயு பகவானை கேட்க வேணாம், பிரம்மாவை கேட்க வேணாம், விஷ்ணுவை கேட்க வேணாம், சிவனை கேட்க வேணாம், யாருமே இவங்க எல்லாருமே யார் சொல்றதை கேட்குறாங்க? அவங்களுடைய தேவியை தான் கேட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் என்ன பண்ணு, அவங்கள போயிட்டு கேட்கணும்னு அவசியம் சூரியனையோ நாராயணரையோ பிரம்மாவையோ கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நீ போயிட்டு யாரை பார்க்கணும்? தேவியோட பாத கமலங்களை தியானி. தேவியோட பாத கமலங்களை தியானித்து உமது குறை நீங்க பெரு. அப்போ நீ போய் இப்போ தியானம் பண்ண போயிருக்கிற இல்லையா, அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணோன்னா நம்மளோட தேவி, இப்போ தேவினா யார்? இப்போ துர்கா இருக்கிறாங்க, லக்ஷ்மி இருக்கிறாங்க, இப்போ கலைவாணி இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த தேவியோட கமலம், பாத கமலம், அந்த பாதத்தில் போயிட்டு நினச்சிட்டு நீ தியானம் பண்ணி உனக்கு என்ன வேணுன்றதை நீ அவங்கக்கிட்ட சொல்லி பண்ணினா அவங்க அதுக்கான விடையை உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரத முனிவர் சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறாரு. அப்போது முனிவர்கள் சூதரை பார்த்து, சுவாமி தாங்கள் மேற்கொண்டு சொல்ல தொடங்கும் முன்பாக, இப்போ முனிவர் சொல்கிறார் இல்லையா, யார் சொல்கிறது? சூதர் தான் சொல்கிறார் இந்த கதையை. அப்படி சொல்லும்போது இந்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க? சூதரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் அடுத்து மேற்கொண்டு சொல்கிறதுக்கு முன்னால் சகல ஜெக ரக்ஷகனாக விளங்கும் விஷ்ணுவுக்கு சிரம் அறுபட காரணம் என்ன என்பதை கூற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோம் இல்லையா, போர் செஞ்சு 5000 வருஷம் தொடர்ந்து போர் செஞ்சதில் அவர் ரொம்ப என்ன ஆயிடுறாரு? விஷ்ணு சோர்வடைஞ்சிட்டு அந்த வில்லை கீழே வச்சு அதை சாஞ்சிட்டு இருக்காரு. அப்படி சாயும் போது அந்த வில்லில் இருக்கக்கூடிய நான் அருந்து அவருடைய சிரம் கொய்துடுது.
அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னார் இல்லையாங்க. அப்போ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் எங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வந்து போகலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. மற்ற முனிவர்கள் எல்லாம் யாரை? சூதரை கேட்குறாங்க. அதனால் முனிவர் வந்து என்ன பண்ணுறாரு, விஷ்ணுக்கு தலை வந்து ஏன் அந்த 4 நாளாக அறுபட்டு ஏன் அறுபட்டுச்சு அப்படின்றத வந்து சொல்ல தொடங்குறாரு. இதை நாளைக்கு பார்ப்போம்.